ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்இக்வாலிட்டி தான் பார்க்க போறோம். இன்இக்வாலிட்டிலேயே பேசிக் கான்செப்ட் பார்க்க போறோம். ரீசனிங்ல ஒரு சூப்பரான ஸ்கோரிங் பார்ட்னு கூட சொல்லலாம் இன்இக்வாலிட்டியில. ஏன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், ஈஸியா ஒரு 3 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். அந்த உங்களுக்கு வந்து இது டைம் ரொம்பவே கம்மியா எடுத்துக்கும். இதோட டைமை நீங்க பசில்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஒரு 6 டைப் இருக்கு. அதுல ஒரு 5 சிம்பிள்ஸ் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கே பேசிக் தெரியும். இருந்தாலும் ஒரு டைம் சொல்றேன். இது வந்து என்ன? லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? இதுதான் இருக்கிற சிம்பிள். இதுல நாட் ஈக்குவல் டு மோஸ்ட்லி நம்மளுக்கு கேட்கறது இல்ல. இப்ப லெஸ் தென் அப்படின்னா என்னன்னா, இப்ப 2 நம்பர் இருக்கு. இப்ப ஏ அண்ட் பி 2 நம்பர் இருக்குன்னா, ஏ வந்து பியை விட சின்னது அப்படின்னா ஏ லெஸ் தென் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுவே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா லெஸ் தென்னாவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது அதோட மீனிங். இதுவே ஏ கிரேட்டர் தென் பினா பியை விட ஏ வந்து அதிக வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது 5, இது 2 அப்படிங்கிற மீனிங். அடுத்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா அது வந்து பியை விட ஏ வந்து கிரேட்டராகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டுனா உங்களுக்கே தெரியும், 2 வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு, சேமா இருக்கு அப்படிங்கறக்காக நம்ம ஈக்குவல் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப வாங்க நம்ம டைரக்டா கொஸ்டின்ல அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுல எப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூசன்னு கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்தத அந்த கன்க்ளூசனை வச்சு இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறத நாம அதுல கொடுத்து கீழே வந்து ஆன்சர் நம்ம அதுக்கு ஃபால்ஸா இல்ல எது மாதிரி ட்ரூவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு கீழே போடுவோம். வாங்க கே இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கே கிரேட்டர் தென் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு ஒய் கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் ஓன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கன்க்ளூஷன் கே கிரேட்டர் தென் ஒய். கே வந்து எப்படி இருக்காமா? ஒய்யை விட அதிகமான வேல்யூ. அப்ப இங்க பாருங்க, இதை எடுத்துக்கிட்டா கே கிரேட்டர் தென் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு ஒய். இதுல நீங்க பார்க்கலாம் கேவும் இங்க ஒய்யும் செக் பண்ணா நடுவுல வந்து என்ன இருக்கு? கிரேட்டர் தென்னும் இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இல்லை. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு நம்ம சொல்ல முடியாது, கிரேட்டர்னு சொல்ல முடியாது, லெஸ் தென்னும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க 2 சிம்பிளுமே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நீங்க இத செக் பண்ணும் போதே கண்டுபிடிச்சுக்கலாம். 2 சிம்பிள் வந்து ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இப்போ கே அண்ட் ஒய் இருக்கு, 2 சிம்பிள் வந்து ஆப்போசிட்டா இருக்கு. இங்க கிரேட்டர் தென் இருக்கு, இங்க லெஸ் தென் இருக்கு அப்படின்னாவே அது ஃபால்ஸா தான் இருக்கும் டெஃபினெட்லி. நீங்க வந்து அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணவே தேவையில்லை, இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்குறாங்க? ஓ கிரேட்டர் தென் எம் அப்படின்னு சொல்றாங்களா? அதை நாம செக் பண்ணலாம். ஓ அண்ட் எம். m ஈக்குவல் டு ஒய், இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபால்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒய் லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 0. ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஓங்கிறது வந்து அதிக வேல்யூ, எம்ங்கிறது லெஸ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே தானே இருக்கு. இங்கே கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் ஓ அண்ட் ஈக்குவல் டு இருக்கா? ஸோ இது என்ன மீன் பண்ணுது? ஓட வேல்யூ தான் இங்கே எம்மை கம்பேர் பண்ணும்போது ஓட வேல்யூ தான் என்னவா இருக்கு? அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்ட், அதாவது ட்ரூ. ஓகேவா? இப்போ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூன்னு இருக்குது, செகண்ட் மட்டும்தான் ட்ரூல இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம்? ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. இதுதான் கரெக்ட் ஆன்சர், பி, ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜே ஈக்குவல் டு டீன்னு கொடுத்துருக்காங்க. ஜே அண்ட் டி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்னவா இருக்கு? ஈக்குவலாகவும் இருக்கு, ஹெச் கிரேட்டர் தென் டி. அப்போ வந்து ஈக்குவலாகவும் இருக்கு, கிரேட்டராகவும் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இது
ஃபால்ஸ். அடுத்தது பாருங்க, E greater than H. E and H நம்ம செக் பண்ணோம்னா அங்க என்னவா இருக்கு? நான் சொன்ன மாதிரி கிரேட்டர் தென்னும் இருக்கு, லெஸ் தென்னும் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கிரேட்டர்னும் சொல்ல முடியாது, லெஸ் தென்னும் சொல்ல முடியாது. ஆப்போசிட் சைன்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஃபால்ஸ். ஸோ இங்க என்ன ஆன்சர் நம்ம பிக் பண்ணலாம்? ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா என்ன? நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் ஆர் டூ இஸ் ட்ரூ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எல் கிரேட்டர் தென் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. எல் அண்ட் ஆரை செக் பண்ணுங்க. எல் அண்ட் ஆர் செக் பண்ணும்போது இதுல கிரேட்டர் வேல்யூவும் இருக்கு, லெஸ் வேல்யூவும் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, ஹெச் கிரேட்டர் தென் டபிள்யூ. ஹெச் வந்து டபிள்யூ விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, டபிள்யூ வந்து கியூ விட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்குள்ள எல் அண்ட் ஆருக்குள்ள இருக்க வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென் ரெண்டு சைனும் வருது. ஸோ அதை நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன செக் பண்ணணும்? ஐ கிரேட்டர் தென் ஆர். ஐக்கும் ஆருக்கும் செக் பண்ணும்போது ஐ தான் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய வேல்யூ ஆரை விட. அப்ப வந்து இங்க ஐ தான் பெரிய வேல்யூ ஆரை விட. இது என்ன ட்ரூவா? இங்க நம்ம செக் பண்ணதுல நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி, ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். டி கிரேட்டர் தென் எஸ் சொல்லியிருக்காங்க. டி கிரேட்டர் தென் எஸ்ன்னா பாருங்க, டி கிரேட்டர் தென் ஒய் ஈக்குவல் டு எஸ். ஸோ நம்மளுக்கு கிரேட்டர் வேல்யூ மட்டும்தான் அதில் இருக்கு அண்ட் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ நம்ம அதை கிரேட்டர் தென் அப்படிங்கிறத ட்ரூன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது எஃப் ஈக்குவல் டு என். எஃப்பும் என்னும் என்னவா தான் இருக்கணும்? ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எஃப் அண்ட் என் இங்க வந்து ஈக்குவலே இல்லை, எல்லாமே கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு தான் இருக்கு, அங்க ஈக்குவல் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம ஃபால்ஸா எடுத்துக்கணும். இப்போ என்ன? ஆப்ஷன் ஏ, இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. அடுத்தது 5th கொஸ்டின். இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் கிரேட்டர் தென் எஸ். எஃப் அண்ட் எஸ் செக் பண்ணுங்க. என்னவா இருக்கு? எஃப் ஈக்குவல் டு கே, கே கிரேட்டர் தென் ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஸோ எல்லாமே வந்து அதிகமான எஃப்பை விட கம்மியான வேல்யூவா இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ட்ரூ. சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. சி அண்ட் பி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்போ நம்ம செக் பண்ணும்போது என்னவா இருக்கு? இது எல்லாமே கிரேட்டர் தென் லெஸ் தென் மிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வரும். அப்படி இல்லாம இப்ப இங்க பி கிரேட்டர் தென் எஃப்னு இருக்கு. இது அதாவது கொஸ்டின்ல உங்களுக்கு இதுவே உங்களுக்கு இங்க கன்க்ளூஷன்ல கொடுக்கறது பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு கேட்டாங்கன்னா வைங்க, நீங்க இங்க கிரேட்டர் தென் அதாவது லெஸ் தென் தானே இருக்கு, சாரி லெஸ் தென் கிரேட்டர் தென் மாத்தி சொல்லிட்டேன். பி லெஸ் தென் எஃப் தானே இருக்கு, இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கேட்டா என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கொடுத்துடக்கூடாது. இப்ப இங்கேயே இது ஓன்னு வச்சுக்கோங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு இருக்கு, இங்க ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் இருக்கு, இங்க ஒரு லெஸ் தென் இருக்கு. ஸோ நம்ம லெஸ் தென் எஃப் கொடுக்கலான்னு கொடுக்க கூடாது, அது வந்து தப்பு. இங்க இருக்கு அது ஏன்னா என்னவா இருக்கலாம், மேபி லெஸ் தென்னாவும் இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்ஆவும் இருக்கலாம். ஸோ இங்க ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும்போது உங்களுக்கு டைரக்டா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்க்கு வந்து நீங்க ட்ரூங்கிறது கொடுக்க கூடாது. அப்படி வந்து இங்க கொடுக்கணும், நீங்க பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் கொடுக்கணும்னா இங்க ரெண்டுமே வந்து பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா தான் வந்து நீங்க இங்க ட்ரூன்னு நீங்க கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது பாருங்க, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பிங்கிறது அப்ப ஃபால்ஸ். நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்த்தது பேசிக்ஸ் தான், இதை விட அட்வான்ஸ் இருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.